வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மக்களவையில் நேற்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தின் போது மிக தெளிவாக தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். மாநிலங்களவை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக இன்று மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பீகார் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் அவையை மதியம் 2 மணி வரை ஒத்திவைத்தார். தேசிய கல்விக் கொள்கை 2020 இன்றுடன் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்தியாவின் பள்ளிகளை கற்றல் என்பது பாடப்புத்தகங்கள், மதிப்பெண்கள் அல்லது மனப்பாடம் செய்வதில் மட்டும் நின்றுவிடாத இடங்களாக மாற்றுவதற்காக மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் புலிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நகர தந்தை ஏதுவார் குபேர் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் ஜே சரவணன்குமார், திரு KSP ரமேஷ், திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.